ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி திருச்சி சங்கீதா ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ நம்ம பார்க்குறது வந்து ஒரு புது விதமான மிஷின் பார்க்க போகிறோம். 45 தக்காளி 45 கிலோ பார்க்க ஒரு மிஷின் பேர் குக் ஓக் மிஷின். இல்லை எத்தனை கிலோ வரைக்கும் இதை குக் பண்ணலாம்? 500 kg. இது வந்து கேஸில் வைக்கணும். அப்படியே நின்று சமைக்கிற மாதிரி வீடியோ நீங்கள் சமைக்கிற மாதிரியா? கேரண்டி பிடிக்காம இது ஒரே டைமில் சாம்பார் ரசம் பல்க் கிச்சனுக்காக யூஸ் பண்ணுறாங்க திருச்சி சங்கீதா ஹோட்டலில். வெரி நைஸ். இப்போ நம்ம தக்காளி சாதத்துக்கு பேஸ் அடிக்கிறோம். கார்லிக்கு இந்த மிஷின் வந்து கேஸில் தான் ஒர்க் ஆகுது. மிஷினோட ப்ரைஸ் என்னென்னா 15 லட்ச ரூபாயா. இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரே டைமில் பல்காக அடிச்சிடலாம், ஒரே டேஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுவே கிண்டி பாருங்க. எல்லா மசாலா கடுகு புரிஞ்சு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ தக்காளிலாம் போட்டு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 1 hour நல்லா குக் பண்ண வைக்கிறாங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் மசாலா போட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நல்லா கொதித்து மசாலா குக் ஆகி அந்த ஆயில் வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராசஸ் மினிமம் 1 hour to 1.5 hours. தக்காளி போட்டிருக்காங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் இப்போ புளிக்கரைச்சி ஊற்றுறாங்க. 45 கிலோ தக்காளி. அப்போ 1 hour கழிச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம். பண்ணிட்டு அது கொஞ்சம் ஆயில் வெளியே வரும். ஸோ வெளியே வந்து டேஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இது வந்து பேஸு தான், தக்காளி சாதத்துக்கு பேஸு. ஸோ காலையில் இதோட சேர்த்து தக்காளி சாதத்தை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த தொக்கு. சரியா? இதுதான் நம்ம ஹோட்டலில் பண்ணுற தக்காளி தொக்கோட பேஸ். ஸோ சாம்பிள் பார்க்குறாங்க, அதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்குறாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும்.